நமக்கு மாட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் செட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. நிறையா புது புது பண்ணையாளர்கள் வந்து மாடு வளர்க்க வராங்க. வந்துட்டு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வளர்த்துட்டு மாட்டு பண்ணை வந்து லாபகரமாக இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்? காலநிலை மாற்றங்களை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? பெரிய கறவை மாடுகள் அது வந்து பால் கறக்க மாட்டேது, அது செனை பிடிக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ செனை வந்து ஹீட்டுக்கு நீங்கள்... வணக்கம் பிரதர், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். வணக்கண்ணா, என் பேர் சிவராமுங்க. நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. நான் வந்து ஒரு 7 வருஷமாக மாடு வச்சு பால் ஊற்றி வளர்த்திட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 7 வருஷமாக நான் வந்து மாடுகள் ப்ளஸ் அந்த தோட்டத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு மாட்டுக்கு வந்து இப்போது கொஞ்சம் செட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. சரி, நமக்கு கொஞ்சம் நல்ல மாடை பார்த்து ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி பண்ண வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி வர மாதிரி மாடுகள் பார்த்துட்டு சரி நம்ம பார்க்கும்போது நம்ம எங்கேன்னு பார்க்கும்போது நல்ல பேர் வெட்டு மாடுகள்லாம் வருது. பார்த்தீங்கன்னா ஈரோடு கருவப்பாளைய சந்தைக்கு வருது. சரி, நம்ம அங்கே பார்க்கும்போது நான் யூடியூப்பில் தான் பார்த்துச்சுங்க. மணிகண்டன் ஈரோடு அவரை தான் வந்து நான் பார்த்துச்சுங்க. சரி, அவரையே கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு 4 வீக்ஸாக ஃபாலோ பண்ணுங்க அவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து மாடு எடுத்து கொடுக்குறாரு. 4 வீக்ஸாக நான் வந்துருந்தேங்க. அப்போ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மாடு வாங்கி கொடுத்தாரு போல. அவர் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ணி கொடுக்குறாரு. நல்லா சொல்லி சுத்தம் வேணும்னுட்டு நல்ல பால் கறவை நல்ல பட்ஜெட்டாக வேணும்னு சொன்னதுக்கு அதே பண்ணி கொடுக்குறாரு. நிறையா புது புது பண்ணையாளர்கள் வந்து மாடு வளர்க்க வராங்க. வந்துட்டு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வளர்த்துட்டு மாட்டு பண்ணை வந்து லாபகரமாக இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் 7 வருஷமாக பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த பண்ணையை பெருசு பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட 7 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? என்னென்ன பிரச்சனை வரும் மெயினாக? கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தோடனே அது வந்து கற்றுக்க முடியறது இல்லைண்ணா. நான் கற்றுக்கிறதுக்கே ஒரு 4 இயர்ஸ் பக்கமாக ஆகிடுச்சுங்க. அண்ட் தென் எடுத்தோடனே ஒரு 10 மாடு 5 மாடு வாங்கி வைக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்குகிறோம், அதிலேருந்து கற்றுக்கிட்டு படிப்படியாக தான் நம்ம வந்து போய்க்கணும். நம்மளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அதுக்காக. ஏன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து டெய்லி ஒர்க் வந்து இது வந்து பார்த்தே ஆகணும். மார்னிங் அண்டு ஈவினிங் ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே பார்த்தாகணும். கன்வீனியன்ட்டு கண்டிப்பாக பார்த்தாகணும் கம்பல்சரி. அப்படிங்கும்போது நார்மலாக இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். அதை அதையை பார்த்தோம்னா இதை வந்து டவுன் ஆகிடும். இது ப்ளஸ் இடையில கேப் கிடைக்கும்போது நம்ம வேலையை பார்த்தா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. 1 லிட்டர் பால் உற்பத்தி பண்ண எவ்வளோ செலவாகும் உங்களோட அனுபவத்தில்? 1 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்ல முடியாது. ஒரு 10 லிட்டர் மாடு கறக்குதுன்னு வைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தீவனம் ஒரு 20 லிட்டர் எடுத்துக்காங்க. 20 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 to 35 ரேஞ்சுக்கு ஊற்றினோம்னா அதுவே ஒரு 500 சம்திங் வந்துடுது, 600. ஆனால் நம்ம செலவு பாதி மாட்டுக்கு பாதி நம்மளுக்கு பாதி, அந்த மாதிரி தான் ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்? காலநிலை மாற்றங்களை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ பனிக்காலமாக அதுக்கு வந்து வெளியே மாடு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கொட்டகை அமைக்கணும். மாட்டுக்கு சென்ட்டு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா இப்போ பனி பெய்யறதுனால கூலிங்காக இருக்குது, நம்ம பால் கறக்குன்னு நினைச்சோம். ஆனால் வந்து பனி பெய்யறதுனால மண்டை வீக்கம் வந்து பனி பெய்யறதுனால அதனால் நம்மளுக்கு எப்படி கொட்டகைங்கிறது கண்டிப்பாக அவசியங்க. அண்ட் தென் சம்மர் சீசனில் பால் கம்மியாகும். அது வந்து பார்த்துக்கோன்னா நம்ம கரெக்டான வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் கூலிங் ஏரியா வந்து கூலிங்காக வச்சுக்கணும். மாடோட சரௌண்டிங் செட்டு கூலிங் வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு நம்ம வந்து வசதிகள் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்க்லர் பார்க்குற மாதிரி இருக்குது, நம்ம செட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் வந்து பால் கண்டிப்பாக எப்படி தான் குறையுங்க. இருந்தாலும் அதை வந்து தடுக்க முடியுங்க. அது வந்து நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணுறது வந்து இருக்குது. ஏன்னா அதுவே வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆனாலே கம்மி தான். நம்ம வந்து கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணுவோம், ப்ரொசீஜர் படி போகணுமோ அப்படி பண்ணால் தான் இருக்குது. இன்றைக்கி சந்தையில் எத்தனை மாடு தான் வாங்கியிருக்கீங்க? நான் இன்றைக்கி 2 மாடு வாங்கியிருக்கேன். என்ன ரகத்தில் வாங்கியிருக்கீங்க? நம்ம வந்து
ஹெச்எஃப் கிராஸ். ஏன் ஹெச்எஃப் கிராஸ் வாங்கினீங்க ஹெச்எஃப் வாங்காமல்? ஏன்னா ஒரிஜினல் ஹெச்எஃப்ங்கிறது நம்ம கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டான டைமிங்கில் வந்து செட் ஆகாது. இதுங்கும் போது அடாப்ட் ஆகிக்குங்க அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுங்க. ஹெச்எஃப் ப்ளஸ் நம்மளும் வந்து கொஞ்சம் கூலிங் சிஸ்டமாக வச்சுருக்குறேங்க. இருந்தாலும் வந்து இது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றி பண்ணிக்கலாம். மாடுகள் சினை பிடிப்பது எதுவும் பிரச்சனை வராது, நார்மலாக சினை ஆகிடுதா? ஆயிரண்ணா. அதாவது நம்ம கரெக்டான அந்த டைமிங்கில் இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க. அண்ட் தென் நம்ம கரெக்டாக வந்து மாடுகளை சத்தாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வந்து. இப்போ நிறைய புது பண்ணையாளர் வந்து மாடு வாங்கிடுறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு பெரிய கறவை மாடுகள். அது வந்து பால் கறக்க மாட்டேது, அது செனை பிடிக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ செனை வந்து ஹீட்டுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆமாங்க. தீவன மேலாண்மை எப்படி கொடுக்கணும்? இது மாதிரி நான் காலையில் வந்து பார்த்தோன்னா மாடு வந்து ட்ரை ஃபீடு கொடுத்துருவாங்க. இந்த வைக்கோல், இந்த மாதிரி தட்டு, சோளத்தட்டு அந்த மாதிரி இருக்குது இல்லைங்க, ட்ரை பண்ணதை கொடுத்துருவாங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பால் கறந்ததுக்கப்புறம் மடி, அதுக்கப்புறம் பசுந்தீவனம் கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி காட்டிடுவாங்க. தண்ணி காட்டில் அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? தண்ணி காட்டுறது வந்து மாட்டு தீவனம் ப்ளஸ் தவிடு அண்டு மக்காச்சோள மாவு அண்ட் தென் இதெல்லாம் கொடுக்கறதுனால மாடுகளுக்கு ஹெல்த் பின்னாக்கு ப்ளஸ் கால்சியம். ஸோ மாடு ஹெல்த்தியாக இருக்கிறது கொடுக்குறீங்க. ப்ளஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கரெக்டாக ஒரு 3 months 4 monthsக்கு வந்து மெயின்டைன் ஆகுங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக சென்னை தண்ணி கரெக்டாக வந்துடுங்க. இன்ஜெக்ஷன் பண்ணும்போது 2 monthsல இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே படிப்படியாக ஒரு 6 months 7 months வரைக்கும் கறந்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ விட்டுருவோம். ஏன்னா அடுத்து ஏற்றுக்கும் போது அந்த 20 லிட்டர் கெப்பாசிட்டி வரணும்னா 3 months வந்து நம்ம கேப் பண்ணுறோம். சரி, நான் இப்போ வாங்கின மாடை பார்த்துடலாங்களா? இந்த மாடை சொல்லுங்கள். இந்த மாடு என்ன ரக மாடு? எத்தனை பல்லு, எத்தனாவது ஈத்து? மாடு வந்து தலையீத்து மாடு. 2 மாடு வாங்கி இந்த மாடு வந்து தலையீத்து மாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைக்கல்ல போட்டு பால் கெப்பாசிட்டி வந்து 18-18 20 கெப்பாசிட்டி. உங்களோட அனுபவத்தில் இந்த மாடு கறக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. என்னென்ன அம்சங்கள் பார்த்து வாங்கி கொடுத்தாருங்க? அது சுழி சுத்தமாக பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் தென் பல்லு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த நடக்கும்போது அந்த காம்பு இடைவெளி எல்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்து தான் வாங்கணும். இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா கொஞ்சம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3ஆம் நேற்று மாடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைக்கண்ணு போட்டு கறவை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 to 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட. அண்ட் தென் இது பால் கறந்துட்டீங்களா? நீ இல்லை கண் எப்போ போட்டதுங்க? கண்ணுக்கு வந்து இப்போ தான் நைட்டு போட்டு நஞ்செல்லாம் போட்டுருச்சுங்களா? நஞ்செல்லாம் போட்டு. இது பால் எவ்வளோ கெப்பாசிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்து சொன்னார் 20 to 25 வருங்க. நம்ம மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக வருங்க. சரிங்கண்ணா, உங்களோட பண்ணை மென்மேலும் வர வாழ்த்துக்கள். டைம் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் பண்ணையை வந்து விசிட் பண்ணி உங்களோட பண்ணை அமைப்பில் நம்ம நேரில் காமிக்கலாம். நன்றிங்க. சரி, நன்றி, வணக்கம்.